மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வார தொடக்கம் 13, 14 தேதிகளில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய அந்த கோல்சார அமைப்பத்தை நம்ம நாளுக்கு பார்க்கணும். மற்ற இதர கிரகங்களையும் சேர்த்து நம்ம பலன் சொல்லணுங்க. மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, பாக்கியமா இருக்காருங்க. சரி, பாக்கியத்துல சந்திரன் ஒளி இழந்திருக்காரு, விதிவிலக்கு குரு பார்க்குறாரு. அப்ப எல்லாமே பாக்கியமாமையும் சொல்லிடுறேன். இந்த வாரம் அவங்க விரலுக்கு தக்கன விற்கும். ஒரு சின்ன வியாபாரம் நடைமேடையில வியாபாரம் பார்க்குறவர் உடனே பெரிய தொழிலதிபர் ஆவார்னு நான் சொல்லலை, அப்படி ஜோதிடம் சொல்லலை. நம்ம ஜகுதிக்கு என்ன இருக்கோ அதுல மேன்மை வரும், பாக்கியங்கள் இருக்கும். தந்தையார் வழி உதவிகள் உங்களுக்கு என்ன செய்றீங்களோ அப்பாவுடைய அமைப்புல ஒரு உதவிகள் கிடைக்கும். இப்ப அப்பாவே இல்லை, இவர் சொல்றது தப்புன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்றேன், உங்க ஜாதகத்தின் அமைப்புல தான் நம்ம பலனை பார்க்கணும் அப்படின்னு சொல்ற அமைப்புல அப்பா இல்லைன்னா உங்க ஜாதகம் தெரிவிக்கும். அப்ப பாக்கியம்ங்கிறது வந்துடும்ல, இறையருள். நமக்கு பாக்கியம் அப்பா 9ஆம் இடம் சிம்மம் அப்பாவை குறிக்கும், 9ஆம் அதிபதி அப்பாவை குறிப்பாரு. அப்போ 9ஆம் இடம்னா அவங்கெல்லாம் இல்லைன்னா நமக்கு பாக்கியம் குறிக்கும். அப்போ எல்லாமே சிறப்பா இருக்கும்னு நீங்க சொல்லி முடிச்சிடலாம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா வார நடுப்பகுதி 15, 16 தேதிகளில் 10ஆம் இடத்துக்கு வருவார். இந்த இடத்துல நான் எல்லா வாரம் சொன்னது மாதிரி சில விஷயங்கள் சொல்ற மாதிரிலே 10ஆம் இடத்துல சுபத்துவம் பாவத்துவம் கலந்து நிற்கிதுங்க. இப்போ தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சின்ன வியாபாரிகள் இருந்தாலும் ஒரு வாழைப்பழமே விற்கிறீங்க, பழம் 2 நாள் இருந்தால் தாங்காது. அப்ப இந்த ஜோதிடத்துல அளவோட பொருளும், ஒரு 2 தார் வாங்கினா விற்கும் அப்படிங்கிறத விட ஒரு 10 தாரை இறக்கக்கூடாது, தேங்கி போகுமா. நம்மகிட்ட என்ன சக்தி இருக்கோ அதுக்கு தகுந்த நம்ம பார்த்துக்கணும். ஒரு எச்சரிக்கையா சொல்றோம், தொழிலில் கவனமா இருக்கணுங்க. வார கடைசி இருக்கு பாருங்க, அப்ப பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வராரு. அப்ப நீங்க தொழிலில் கவனமா இருக்கும் பொழுது நீங்க போட்ட முதலுக்கு லாபம் பங்கம் இல்லாம கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அங்கே அமாவாசை அமைப்பு இருந்தாலும் சுக்கிரன்கிற ஒளி எங்க இருக்கா, உங்க ராசிக்கு யோகாதிபதி. நீங்க நான் சொல்லாட்டாலுமே உங்க மனசே அதை சொல்லும். இந்த வாரம் லிமிட்டா நம்ம ஒரு முதல் போடணும், நம்ம வியாபாரம் பண்ணணும்னு உங்க மனசே சொல்லும். ஏன்னா 5ஆம் அதிபதி ஜோதிடம் அற்புதமான விஷயம். லக்னத்துல குரு இருக்கு, நீங்க எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஜென்ம குரு சிறைவாசத்தில் தூக்கி போட்டுருங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ராசி பலம் பெறும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் வயசுக்கு தக்கன. நீங்களே குழந்தை, உங்களுக்கு எப்படி குழந்தை, உங்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படும் அர்த்தம். படிக்கிற வயசுல நல்லா படிப்பீங்க, தொழில் பண்றவங்க நல்லா பண்ணுவீங்க, இல்லறத்தில் இருக்கிறவங்க நல்லபடியா இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். நடுத்தரவு குழந்தை நல்லா இருப்பாங்கன்னு சொல்லணும். வயசுக்கு தகுந்த பலன். குரு பார்வை இருக்கு 5ஆம் இடத்துக்கு. 7ஆம் இடத்துக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிற செய்யணுங்கிற எண்ணங்கள், குழந்தைகளுக்கு செய்யணுங்கிறது பெற்றோருக்கு ஆகும். நீங்களே பருவத்தில் இருந்தீங்கன்னா திருமணம் பண்ணணுங்கிற எண்ணத்தை நீங்க பெற்றோர்கிட்ட சொல்லுவீங்க, காதல் விஷயத்துல ப்ரொப்போஸ் பண்ணுவீங்க, எல்லாமே சொல்லலாம்.